கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. அருமையானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். சாந்த குணமுள்ளவர்கள் ஆங்கிலத்தில் மீக் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பல பொருட்கள், பல அர்த்தங்கள் உண்டு. அடக்கமுள்ளவர்கள், தாழ்மையுள்ளவர்கள், பணிவுடையவர்கள், சாந்தமாக இருக்கிறவர்கள், இப்படி பல அர்த்தங்கள் அது கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், இவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, மோசேவை குறித்து பழைய ஏற்பாட்டில் மோசே என்ற ஒரு மனிதன், அவரை குறித்து பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் பணிவுள்ளவனாக, அடக்கமுள்ளவனாக அவன் காணப்பட்டான். ஏன் இயேசு கிறிஸ்து கூட தன்னைத்தான் தாழ்த்தி பணிவுடையவராக அவர் காணப்பட்டார். அவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, நான் பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்வார். மற்றவங்கிட்டேருந்து வேலை வாங்கிறது என்னுடைய காரியம் அல்ல, நான் மற்றவர்களுக்கு வேலை செய்யறதுக்கு வந்தேன். நான் ஒரு ஊழியக்காரன், மற்றவர்கிட்ட ஊழியம் கொள்ளாமல் நான் ஊழியம் செய்ய வந்தேன் என்று அவர் ராபோஜனத்தின் பொழுது சீஷர்களுடைய காலை அவர் கழுவினதை பார்க்கிறோம். அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த பணிவை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் அநேகரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். இந்த பூமி என்றால் பூமியில் உள்ள மக்களை எல்லாம் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அந்த அடக்கமும் அமைதி இருக்கிறவட்ட நிறைய பேர் வந்து ஒட்டிக்குவாங்க. ஒரு சாந்தம் உள்ள முகத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களிடம் பேசணுன்ட்டு ஆசைப்பட்டு கிட்ட வருவார்கள். எரிபுரின்னு சொல்லிட்டு கோவப்படுகிற, எரிச்சல் அடைகிற ஜனங்களை பார்க்கும் பொழுது 10 அடி தூரமாக தான் ஒதுங்கி போவாங்க. துஷ்டனை கண்டா தூரம் போன்ற மாதிரி அந்த எரிச்சல் உள்ளவர்களை கண்டால் யாரும் கிட்ட வர மாட்டாங்க. ஆனால் ஒரு அமைதலான ஒரு முகத்தை பார்க்கும் பொழுது, மற்றவங்களுக்காக இறங்கி வேலை செய்கிறவர்களை பார்க்கும் பொழுது, தாழ்மையோடு பழகும் பொழுது, அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட பழகுவதற்கும் அவர்கிட்ட கிட்ட நெருங்கி பேசுவதற்கு எல்லாரும் ஆசைப்படுவார்கள். பாருங்கள், அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக், பூமி என்றால் பூமியில் உள்ள மக்கள் அனைவருடைய மனங்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இயேசு மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் சாந்தத்தை, மனத்தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். எனவே தான் இந்த பூமியை அவர் சுதந்திரித்து கொண்டார். அதாவது பூமி என்றால் பூமியில் உள்ள மக்களை அவர் சுதந்திரித்து கொண்டார். எல்லாருடைய மனங்களில் அவர் வாழ்கிறார். எல்லாருடைய உள்ளத்தில் அவர் வசிக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சுவாபங்கள் எல்லாரும் விரும்பத்தக்க ஒரு குணமாக, சுவாபமாக இருந்தது. அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் அமைதியிலும் அடக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் மீட்டுக் கொள்வார் என்று பார்க்கிறோம். அவர்களை ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு விடுதலை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த மலைப்பொழிவை வாசித்த பிறகுதான் காந்தியடிகள் கூட சத்தியாகிரக அமைப்பை ஏற்படுத்தி இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இந்திய தேசத்திலிருந்து அவர் போராடின முறைமை இந்த பைபிளில் அவர் படித்த முறைமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த அஹிம்சா வழியை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எரிச்சலையும் கோபத்தையும் சண்டையும் சச்சரவையும் வாதையும் அவர் விரும்பவில்லை. அஹிம்சையின் வழியிலே, சத்தியாகிரக முறையிலே போராடி ஒரு ரட்சிப்பை, அதை ஒரு விடுதலையை, ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த சாத்வீக முறையில், ஒரு அமைதலான முறையில் இந்த தேசத்தை மீட்டெடுக்க மகாத்மா காந்தி, தேசப்பிதா என்று சொல்லி அழைக்கப்படுகிற காந்தியடிகள் அவர் முயற்சி எடுத்ததை பார்க்கிறோம். முயற்சி எடுத்து வெற்றியும் பெற்றதை பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடி பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதானம் கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வது ஜாக்கிரதை இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, கோபம் இருக்கக்கூடாது,
அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த ஆவியினுடைய ஒருமை, அந்த சமாதானத்தை நாம் காத்துக்கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆக பைபிள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கூட நம்ம பொறுமையாக தான் அதை வாசித்து நிதானித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் வேக வேகமாக வாசிப்பாங்க, வேக வேகமாக ஏற்றுக்கொள்வாங்க, அதே போல் வேக வேகமாக விட்டு விடுவாங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தைகளை கூட நாம் நிதானமாய் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய ஆழங்களை உணர முடியும். சில பேர் மேலோட்டமாக வசனத்தை வாசிக்கிறார்கள், மேலோட்டமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அந்த வசனத்தில் இருக்கிற ஆழங்களை புரிந்து கொள்ளாததினாலே அவர்கள் தவறுதலாய் சில காரியங்களை புரிந்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறதை பார்க்கிறோம். உண்மையான மீட்பரை கண்டு கொள்ள முடியாததை பார்க்கிறோம். மனக்கண்கள் திறக்கப்படாததை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்ல வேத வசனத்தை நீங்கள் சாந்தமாய் பீஸ்ஃபுல்லாய் அமைதலோடு இருதயத்தோடு அந்த நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது நம்ம ஆவியாகிய இருதயத்தில் ஒரு சாந்தம் இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் அந்த அமைதல் இருக்க வேண்டும். அப்போ ஆவியாகிய இருதயத்தில் நாம் அந்த ஒரு மனம், அந்த அமைதலின் ஆவியாகி பரிசுத்த ஆவியானரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சாந்த குணம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் ஆவியின் கனியில் தான் கிடைக்கும், பரிசுத்த ஆவியினால் தான் நமக்கு கிடைக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியால் தான் நமக்கு அந்த சாந்தம், பீஸ்ஃபுல்லான ஒரு இருதயம் கிடைக்கும். ஆனால் ஆண்டு உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். ஆவியாகிய இருதயம் சாந்தம் அமைதலோடு காணப்பட நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தில் நாம் கர்த்தரை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கர்த்தரை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்திலே தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத கோபங்களையும் மனஸ்தாபங்களையும் வைக்கக்கூடாது. அந்த பரிசுத்த எண்ணத்தோடு, தாழ்மையின் எண்ணத்தோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்வது, மேட்டிமை உள்ள சிந்தையை தேவன் அருவருக்கிறார். மனத்தாழ்மையோடு நம் ஆண்டவரை தேடும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். மனத்தாழ்மையோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். துன்மார்க்கர்களை, மேட்டிமையான சிந்தை உள்ளவர்களை, மேன்மை பாராட்டுகளை கர்த்தர் தாழ்த்துகிறார் என்று பார்க்கிறோம். உண்மையான ஞானி யார் என்றால் அவன் சாந்தத்தோடு தன் கிரியைகளை நடப்பிக்கிறவன், மன அமைதியோடு தன்னுடைய காரியங்களை நடக்கிறவன். ஆகவே இன்றைக்கு பூமியில் தேவனுடைய மனுஷர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பல விதமான தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும். பண ஆசை அது நமக்குள்ள சமாதானத்தை கொடுக்காது, அது டென்ஷனை தான் கொடுத்துட்டே இருக்கும். பண ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்குது. அதையெல்லாம் விட்டு ஒழித்து நீ நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறது நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த நாளிலே நம்மை நாமே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்மையின் சிந்தையை தரித்தவர்களாய், சமாதானத்தை தரித்தவர்களாய், நம்முடைய இருதயத்தில் சமாதானத்தின் ஆவை உடையவர்களாய் நாம் எப்பொழுதும் தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். தேவன் கிருபை அளிக்கிற தேவன். சாந்தம் உள்ளவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். அடக்கத்தோடு பணிவோடு கர்த்தர் நமக்காக வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றார். பணிவோடு வாழும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். மன சமாதானத்தோடு வாழும்படி அழைத்திருக்கிறார். கீழ்ப்படுதலோடு வாழும்படிக்கு அழைத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்படி அழைத்திருக்கிறார். மேட்டிமையின் சிந்தை, பெருமையின் சிந்தை எல்லாவற்றையும் விட்டு ஒழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் கூட நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். சாந்தமுள்ள இருதயம் நமக்குள் வர வேண்டும். அதாவது அடக்கமான இருதயம். மேட்டுமையான சிந்தையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அடக்கமான இருதயம், சமாதானமுள்ள இருதயம், எரிச்சல் கோபம் எல்லாம் ஒழிச்சிட்டு சமாதானமுள்ள இருதயத்தை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவின் கனியில சாந்தம், இச்சையடக்கம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த 9 கனிகளையும்
நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான மக்களாய் வாழ்வோம். அப்பொழுதுதான் இந்த பூமியில எல்லாராலும் விரும்பப்படுவோம். இந்த பூமியை சுதந்திரிக்க முடியும். இந்த மக்களை நாம் கவர முடியும். இந்த மக்களால் நாம் நேசிக்கப்பட முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.